கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சற்று முன்பு சொன்னேன், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் எனது திருப்தி ஆவீர்கள், திருப்தி ஆவீர்கள். அதற்கு முன்பு நாம் தொடர்ந்து ஒரு வார்த்தையை மையமாக வைத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒரு கருத்தை தியானித்து வருகிறோம். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும், ஜெபத்திலே வளரணும், வேத வாசிப்பில் வளரணும். கடந்த 2 வாரங்களாக விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளர்ந்தவர்களை நான் உங்களுக்கு மாதிரியாக எடுத்து காண்பித்தேன். விசுவாசத்திலாம் எப்படி வளர்ந்துருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன். இப்படி நாம் இன்னும் அநேக காரியங்களிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்ல முடியாது, அதனோடு தொடர்பு படுத்தி அதனோடு லிங்க் பண்ணி சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், நாம் அனைவரும் ஆண்டவரை அல்லது இயேசுவை கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும். இன்னும் சில அறியவில்லை, போதுமான அளவுக்கு இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. முதல்ல அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட பிற்பாடு அந்த அறிவில் வளரணும். அதற்கு இணையாக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், 21வது வசனம், 23வது வசனம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 29 வசனம் இருக்குதுங்க. அதில் கிட்டத்தட்ட 7 வசனத்திற்கு மேலாக ஒரு வார்த்தை திரும்ப 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 எழுதப்பட்டிருக்கிறதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 3வது வசனத்தை பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நீங்கள், நான் வாக்குத்தத்துக்கு வரேன், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள், அதனாலே அறிவோம். பார்ப்போம் எப்போ இந்த வாக்கு தத்தத்தையும் நான் இங்கே தொடர்பு கொடுத்தேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறணும், அனுபவிக்கணும்னு சொன்னால், நம்ம திருப்தி அடையணும்னு சொன்னால், அதனால் நம்ம திருப்தி அடையணும்னு சொன்னால் நம்ம சில அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இங்கே நான் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையா? அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை நீங்கள் கை கொள்ளணும்னு சொன்னால் நீ பொய் சொல்கிறன்றார் இல்லைங்களா? அடுத்தது 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அதனாலே, அந்த வார்த்தையும் அங்கே பாருங்க, என்ன அழகாக வருது பாருங்க. அதனாலே அறிந்திருக்கிறோம். எதினாலே பார்ப்போம். அடுத்தது 13வது வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அறிந்திருக்கிறதினால் 14வது வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். போதும். 21 படிங்க.
சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். 23. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். சரி, போதும், கவனிங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு அவசியம் நாம் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இல்லையா? அவரை அறிந்திருக்கிற அறிவிலே நம்ம என்ன செய்ய வேண்டியவளாக இருக்கிறோம்? வளர வேண்டியவளாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம அவரை அறிந்திருக்கிறோம். இங்கே முதல் வசனத்தை பார்த்தீங்களே, அது 3வது வசனம். அது ஆமாம், அவருடைய கற்பனைகளை அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதினால அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ எதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க? நாம் எல்லாம் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்கிறதில்ல, இல்லை வாயால் எனக்கும் தெரியுன்றதில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறது உண்மையானா, அவரை அறிந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்வீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவருடைய வார்த்தையை, சொல்லை, கட்டளையை, வாக்குத்தத்தங்களை, பிரமாணங்களை எல்லாம் ஒன்று தான். வசனத்தை நம்ம கை கொள்ளணும். வசனத்தை கேட்கறதுல அல்ல, காதால் கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க சில பேர் பல பேர். கேட்கணும், ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டால் தானே கை கொள்ள முடியும். கேட்டு அதை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது தான் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை அறிந்திருக்கிறதுக்கு அடையாளம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்ல வருது என்ன? அப்போ நீங்கள் அவரை அறிஞ்சிருக்கீங்களா? அவரை புரிஞ்சு வைத்திருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அறிந்திருக்கீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட வார்த்தையை, வசனத்தை கை கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருக்கதா அர்த்தம். அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. எந்த அளவுக்கு அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறதா அர்த்தம். நான் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சம்பந்தப்பட்டவங்க இதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை, கவர்மெண்ட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இங்கே மட்டும் நான் சொல்லலை, நிறைய பேர்னு சொல்கிறது நான் பொதுவாக சொல்கிறேன். நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அத்தனை பேர் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எந்த வேலையாக இருக்கட்டுங்க, சாதாரண ஒரு அட்டெண்டராக இருக்கட்டுங்க, இதான கடைநிலை ஊழியர் இங்கேருந்து ஆரம்பித்து தான் பெரிய ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் போகுதுங்க, செக்ரட்டரி வரைக்கும் போகுதுங்க. ரைட். இப்போ நமக்கு வேண்டிய விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர்கள் என்ன எப்படி அந்த பணிகளை, வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு அரசாணை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஜீவோன்னுவாங்க. ஜீவோ இல்லைங்க, ஜீவோன்னு என்ன? கவர்மெண்ட் ஆர்டர், அது சுருக்கமாக ஜீவோன்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட், இந்த ஜீவோ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பணிக்கும், எல்லாவற்றுக்கும் நான் சொல்கிறேன், அது ரெவன்யூவாக இருக்கட்டும், இபியாக இருக்கட்டும், என்ன முனிசிபலாக இருக்கட்டும், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய புத்தகம். அது எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். அது அட்லீஸ்ட் அவரவர்கள் செய்கிற வேலைக்கு சம்பந்தப்பட்ட அரசாணையாகலாவது தெரிந்திருந்தால் தான் அவங்களால சரியாக, ஒழுங்கான முறையாக அந்த பணியை செய்ய முடியும். இல்லைன்னா தடுமாற்றம் தான் வரும். இதை செய்கிறதா வேண்டாமா, செய்யலாமா, செய்தால் தப்பா இல்லையான்னு. சில நேரங்களில் நம்முடைய மனுஷீக ஞானத்தின்படி நம்ம மனசு பட்டுறது போல சரின்னு படுறதுலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஜீவப்படி பார்த்தா தப்பாக இருக்கும். அதில் தான் சில பேர் சிக்கலாம். அதுக்கு என்ன சொல்ல, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்போ இந்த ஜீவோவை அறிந்திருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இந்த கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன சொல்லியிருக்குன்றது சில பேருக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் முந்தைய சொல்லிட்டேன். எல்லாரையும் நான் சொல்ல கோச்சிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்தது தானே சொல்கிறேன். இங்கே சில பேர் இருக்கீங்கன்னா உங்களை நினச்சி பேசலைங்க. நான் பல இடங்களுக்கு போவாங்க, ஒன்றும் தெரியாதுங்க, எப்படியோ தத்தி குத்தி வேலைக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஜீவன் கேட்டு செய்வாங்க, கேட்டு சொல்லுதான், வேறு வழி இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு தனி புத்தகமே கொடுத்துட்றாங்க, அதுக்கு ட்ரைனிங் வேறு கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு அதை மைண்டில் வச்சுக்கிறதே கிடையாது.
எதையாவது இடக்குறமாக செய்கிறது சில நேரத்தில் ஒழுங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை வராதுங்க. தவறும் போது தான் மாட்டிக்கிறது. எதுக்கு இது இந்த காரியத்தை சொல்ல வரேன்னா, அறிந்திருந்தோமானால் ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்வதற்கு அந்த சட்டத்திட்டங்களை நம்ம அறிந்திருந்தோமானால் உங்கள் பணி சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், நல்ல ஸ்டஃப் நல்ல ஸ்கில் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பாங்க, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஜியோவை பார்த்து பார்த்து வேலை செய்வாங்க. அது நான் தப்பு இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன் அவ்வளோ தூரம்? பெரிய பெரிய ஜட்ஜஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இதற்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்டில் இதை குறித்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்று எழுதப்பட்டிருக்க எடுத்து பார்ப்பாங்க. இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு, வக்கீல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் ஒழுங்குமுறைகள் வரைமுறைகள் இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் சொல்ல வருகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவோ இதுதான். கவர்மெண்ட் ஆர்டர், இது பரலோகத்திலேருந்து அந்த ஆர்டர். இந்த ஜீவோப்படி தான் நம்ம நடக்கணும். இந்த ஜீவோப்படி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் நடக்கணும், வாழணும்னு நான் சொல்ல வர்றேன். நான் சொல்லலை, அதையும் ஆண்டவரே சொல்கிறாரு. யோசித்து பாருங்க. நான் முன்பே சொன்னேன், இந்த தடுமாறுற நீங்களும் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. எல்லாம் எங்கே எல்லாம் காசு பணம் டிராவரை இழுத்து போட்டுட்டு காசை போட்டுட்டு வேலை பார்க்குறவனுக்குலாம் என்ன தெரிய போகுது, எதை செய்யலாம். அதனால தான் இழுக்கடிச்சிட்டு இப்படி வாங்குவாங்க. அப்புறம் யாரையாவது பக்கத்தில் இருக்க சீனியர்ஸ் பழக்கத்தில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டு என்ன செய்யலாம் எது செய்யலாம் கேட்டு வேலை செய்யலாம் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் உங்கள் முன்னால் பெரிய பெரிய கித்தாப்பாக நிற்கும், எல்லாம் பெரிய அதிகாரி மாதிரி, ஒன்றும் தெரியாது. நான் எல்லாரையும் சொல்லலை. ஒரு சிலர் சின்சியராக இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா தெரியுதோ தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கணுன்னு ராத்திரி பகலாக உட்காந்து அதை படித்து தெரிஞ்சு ஒழுங்காக வேலை செய்யணுன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸில். நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய தகப்பனார் இந்த விஷயத்தில் அவர் நம்பர் 1. நான் எங்கள் அப்பாவுக்காக நான் சொல்லலை, எங்கள் அப்பாவை தான், எங்கள் ஃபாதரை போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன், அதுக்குன்னு ஒரு புத்தகம் வாங்கி வச்சுட்டு படிப்பார் ஒவ்வொன்றும். அதனால தான் இவருக்கு கீழே வேலை பார்க்குற அத்தனை பேருக்கு இவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. இவங்களை கேட்டு இவங்களுக்கு கைடன்ஸில் தான் செய்ய வேண்டியது. இதை நம்ம எல்லாருமே படித்துக்கணும் தான் அவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. வளையிறது கிடையாது, அதை படிக்கிறது கிடையாது. இன்றைக்கு நான் எங்கே வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருகிறேன். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இடறி போகிறதுக்கு காரணம் என்ன, வழி விலகி போக காரணம், தடுமாற காரணம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் ஏன் தடுமாற்றங்கள் ஏற்படுது, குழப்பங்கள் ஏன் ஏற்படுகிறது, எதை செய்கிறதா செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஏன் நீங்கள் குழம்பி தவிக்கிறீங்க? காரணம் என்று சொன்னால், நீங்கள் இந்த ஜீவோவை தெரியல, ஜீவ புத்தகத்தை படிக்கலை. நான் சொல்கிறது வேத புத்தகத்தை படிக்கணும். படித்தாதாங்க அதில் என்ன ஜீவோ போட்டிருக்குன்னு தெரியும். படிக்கிறதே கிடையாது. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வரேன். ஒரு முறையாவது அது புரியுதோ, படித்த உடனே எல்லாம் ஜீவோ புரிஞ்சிடுது இல்லை. அப்போ போய் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட போய் ஒரு விளக்கம் கேட்டுக்கிற மாதிரி தான் இது. அதுக்கும் நம்ம வளையிறது கிடையாதுன்னா என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இது முதலாவது வேதத்தை நீங்கள் படிக்கணும். அதில் என்ன சொல்லி இருக்குது, என்ன சொல்கிறாரு ஆண்டவர், நம்ம எப்படி இருக்கணுன்றதை நமக்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இதை படிக்காதனால, இதை பற்றி தெரியாதனால தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப 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 பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் குழப்பத்தையும் சந்திக்க காரணம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் எங்கே வேணாலும் போய் யார்ட்டாலும் கேட்டுக்கலான்னு நான் சொன்னது மாரி தான். சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன், அவங்க மேலே எவ்வளோ வேணாலும், என்ன சம்பளம் வாங்க தெரியுது, இந்த ஜியோ கூட தெரியல, நம்ம கேவலமாக இருப்போம். இன்றைக்கி விசுவாசிக்கிற நான் சொல்கிறேன், வளர்ந்த விசுவாசி என்ன பண்ணுவான், இந்த வசனம் கூட இதுக்கு தெரியலையா அப்படின்னு உங்களை அற்பமாக நினைக்க தான் தரும். நான் சொல்கிறேன், எழுத படிக்க தெரியாதவங்களை விட்டுடுங்க. நான் படித்தவங்க கூட படிக்காமல் இருக்கிறது ரொம்ப தவறுங்க. இதில் சிலருக்கு அக்கறையே இல்லை, கவனமே செலுத்த மாட்டீங்க. திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ அவருடைய கற்பனைகளை ஜீவோ, அவருடைய கட்டளைகளை வசனங்களை நாம் என்ன செய்யணுமா, கை கொள்றதுனா என்ன அப்படின்னா, அதை வாழ்க்கையில் நடக்கையில் செயலில் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். அப்படி இருந்தால் நீங்கள் எல்லாருமே வளர்ந்தவங்க, தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சியை மதிப்பிடக்கூடியது எது என்று சொன்னால், உங்களுடைய கிரியையை, உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய சுவாபங்கள் தான் உங்களை அளவிடுமே தவிர, நீ அதிகமாக படிச்சிருக்கலாம், பெரிய பணக்கார வசதி உள்ளவங்களாக இருக்கலாம்,
என்ன, இன்னும் பல பல காரியங்களிலே நீ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி குறைவாக இருந்தாய் என்று சொன்னால் பரிதாபத்துக்கு உரியவளாக இருப்பீங்க. பரிதாபத்துக்கு உரியவர்கள். பவுல் இடத்துல சொல்ல, நான் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருப்போமாகில் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடும். எல்லாரை விட ரொம்ப 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 நீங்கள் பரிதாபத்துக்குரியவளாக இருப்பீங்க. உங்கள் நிலைமை பாவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ உங்களுடைய வளர்ச்சி அடையாளம் எங்கே இருக்குது? உங்களுடைய கிரியைகள் இருக்கிறது, உங்களுடைய சுவாபங்கள், உங்களுடைய நடக்கையில் இருக்கிறது. நம்ம எப்படி வாழுறோம், எப்படி இருக்கிறோம். இங்கே பல வருஷங்களாக சிலர் சொல்லுவாங்க, நான் 22 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். நல்லது, இவ்வளோ வருஷமாக வரைக்கும் போது ஒரு பாராட்டுற விஷயந்தான். வளர்ச்சி எங்கே இருக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் சொல்கிறேன். இப்படிலாம் வளராமல் இன்றைக்கு சபை வளரலான்னு பேசிக்கிறாங்க. சபை எப்படி வளரும்? சபை என்னென்ன கட்டடமாக வளர, இது மரமாக வளர்கிறதுக்கு? வளர்ச்சி என்பது சபையில் இருக்க விசுவாசியுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பிலே, செயல்களிலே நம்ம வளர்ந்துக்கிட்டே வரணும். இன்றைக்கு அடிப்படை காரியங்களிலே நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அடிப்படை காரியங்களிலே. எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் அவரை அறிகிற அறிவிலை வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கிறோம் என்பதை எதனால் நம்முடைய அதை வெளிப்படுத்துகிறோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும். அப்போ இந்த வாரம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு நான் வருகிறேன். நான் அதை விட்டுடலை. நம்ம அவரை அறிகிற அறிவிலை வளரணும் என்பதை அதை ஒரு காமன் மெயின் ஹெட்டிங்காக நான் வச்சுருக்கிறேன். அதனுடைய சப்டிஷன் மேலே தான் இது. கவனிங்க. அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்லப்படும். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன என்பதை இப்போது நம்ம பார்த்தோம். எனது நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதை படிக்கும் போதும் கேட்கும் பொழுதும் எல்லாருக்கும் என்ன உண்டாகிறது? இதை படிக்கும் பொழுதும் சொல்லுறதை காதினாலே கேட்கும் பொழுதும் இந்த கூட்டத்துக்கு வந்தோமோ வரலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே மனதில் என்ன உண்டாகிறது? ஒரு திருப்தி உண்டாகிறது. என்னது? திருப்தி ஆவீங்கன்னு சொல்லிருக்காரு. ஆமாம், திருப்தி ஆவீர்கள் தான். அதை பற்றிய குறிப்புகளை 5, 6, 7 குறிப்புகளை நான் 1ஆம் தேதியிலே நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. யார்? நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள், ஆமாம், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நிறைய காரியங்கள் குறிப்புகளை பார்த்தோம். சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், புசித்து திருப்தி அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜெபிக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள், விழித்திருங்கள் அதனால் திருப்தி அடைவு என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் நீடித்த நாட்களால் திருப்தி ஆகும். யார் நீடித்த நாட்களால் திருப்தி ஆகும்னு சொல்லும்போது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும், அந்த காரியத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி அந்த குறிப்பை பார்த்தோம் இல்லையா? அப்புறம் உத்திர பாக்கியத்தினால திருப்தி அடை, இப்படி நிறைய காரியங்களிலே திருப்தியப்படுத்திய வாக்கு தத்தமாக ஆண்டவர் செய்தியை கொடுத்தார். கவனிங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. நான் அதிலேருந்து ஒரு சிலதை பொறுக்கி தான் நான் 6, 7 கொடுத்துருக்கேன். இவ்வளோதான் என்று எண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல், இது ஒரு சுரங்கம். எது? நான் வேத புத்தகத்தை நான் சொல்லுகிறேன். பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்பதாக நெய்வேலியில் எதுக்கோ யாரோ எதையோ தோண்ட போவேன், ஏதோ கறி இருக்குன்னு எடுக்க போவேன், சரி ஏதோ இதுபோல தானே இருக்குன்னு நினைக்க போவேன், என்ன போயிட்டுருக்குப்பேன். வருஷம் என்ன ஆச்சுங்க எனக்கு தெரியல. ஏன்னா நான் சிறு வயதாக இருப்பதற்கு முன்னதே இந்த சுரங்கம் இருக்குதா கேள்விப்படுறேன். எப்படின்னு கேளுங்களேன், எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. என்னுடைய தகப்பனார் படித்து முடித்த உடனே இந்த என்எல்சியில் வேலைக்கு அவருக்கு வாய்ப்பு வந்ததாக அப்போது சின்ன வயசில் பேசி கொண்டதை நான் சொல்லுவார்கள். எங்கள் அப்பா என்ன பண்ண, அது என்ன கறி இருக்க வரைக்கும் தான் அங்கே வேலை இருக்கும், கறியை தோணுனதுக்கப்புறம் வேலை இல்லைன்றோம், இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் கவர்மெண்ட் சைடில் எக்ஸாம் எழுதி அவர் ஆடிட் ஆஃபீஸர் ஆகிட்டார். இது அப்பப்போ சொல்லுவாங்க எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம். ஏன்னா இப்போ நெய்வேலியில் இருக்கலாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, இன்னும் எப்படி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த கருத்து வேறு என்னென்னா, அதாவது
அவர் நினைத்தது அப்போ இல்லை, நம்ம கூட யாருமே எதிர்பார்க்கல. இப்போ கூட என்ன நினைக்கிறீங்க, ஏதோ அதோட சுரங்கம் தோண்டினாங்க, கறி இருக்குதுன்னு பார்த்தா என்னது ஊரே கிளப்பிட்டு வராங்க. இப்போ அது இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இப்போ அதை பாட்டு போயிட்டுருக்கு. இன்னும் எங்கே போய் முடியுமோ தெரியல இல்லையா? நான் எங்கே வரேன், அதே போல் தான் நம்முடைய வேத புத்தகம் நான் சொல்ல வரேன். இந்த வேத வசனத்தை நீங்கள் இந்த நெய்வேலி சுரங்கமே இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதை விட இது பெரிய சுரங்கங்க. இது நீங்கள் தோண்ட இதை நீங்கள் தோண்டிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆமாம், அவ்வளோ புதையல் இருக்குங்க இதில். வேத ஆராய்ச்சிக்கு வந்து பாருங்கள், வேத பாட நிகழ்ச்சிக்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேத வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம். அதே போல் தான் ஆசீர்வாதங்கள் இதில் தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பூமியே என்னது தோண்ட தோண்ட இது கறி கொடுத்துட்ருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. சில நினைப்போம், இது முடிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, தீர்ந்துருச்சுனா என்ன பண்ணுறது, இதை வச்சு தானே இப்போ நமக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க, என்னென்னமெல்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க, பின்னாட்கள் என்ன ஆகும்னு அப்படிலாம் நான் யோசிக்கிறது நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நடந்துகிட்ருக்கிற காரியத்துக்கு பார்க்குறோம், அது என்னமோ போயிட்டு தான் இருக்குது, இன்னும் விரிவாகிட்டே தான் இருக்குது. இது எங்கே போய் முடியும், எது வரைக்கும் போய் கறி இல்லை தீர்ந்து போச்சுன்னு எப்போ சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த உலக காரியத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் வரும்போது இதுக்கு முடிவே இல்லை. நீங்கள் வேத புத்தகத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்னது நான் சொல்கிற 6 குறிப்பு 7 குறிப்பு தான் இதில் அடங்கியிருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அப்போ இவ்வளோ தான் நான், ஐயோ இது நிறையா இருக்குது. நான் உங்களுக்காக எடுத்து என்ன செஞ்சுருக்கிறேன், சும்மா ஒரு பிட்டு எடுத்து கொடுத்துருக்குறேன், ஒரு 6-7 குறிப்புகளை. புரியுதுங்களா? எனவே நீங்கள் இந்த வார்த்தையின்படி நீங்கள் திருப்தி அடையணும்னு சொன்னால், இந்த திருப்தியை பெறணும்னு சொன்னால், அந்த திருப்தியை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? சொல்லிட்டா திருப்தி ஆகிடுமா? ஒரு பேச்சில் சொல்லுவாங்க, சர்க்கரைன்னு சொன்னால் இனிக்கும். சொல்லுங்கள், சர்க்கரை வெல்லம் அப்படின்னு இனிக்குதா என்ன? இல்லை, அதை எடுத்து வாங்கி நாவலில் வச்சா தான் இனிக்கும் இல்லையா? அந்த மாதிரி திருப்தின்னு சொல்லிட்டா திருப்தி ஆகிடுமா என்ன? வசனத்தை கை கொள்ளணும், வார்த்தையை கேட்கணும். ஒரே ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு கொண்டு வருகிறேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அன்றைக்கு வாசித்து வேத பகுதியிலே கொடுக்கப்பட்ட குறிப்புகளிலே ஒன் ஆஃப் த பாயிண்ட். சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். போதும், திருப்தி அடைவார்கள். அந்த வார்த்தைக்கு நான் வருகிறேன். யார் திருப்தி அடைவா? யாருக்கு திருப்தி கிடைக்கும்? எப்படிப்பட்டவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் என்கிற ஒரு குறிப்புக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் தெளிவாக அங்கே எழுதியிருக்கிறது. யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். நிறைய குறிப்பு நான் சொல்லிட்டேன். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தவணமுள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்துவேன், அப்படிலாம் இருக்குன்னு நான் முன்பே சொல்லிட்டேன் இல்லையா? எனவே அதில் ஒன்றை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஒன்றையாவது நம்ம கடைபிடிக்க பார்ப்போமே நான் சொல்கிறேன். திருப்தி அடைவதற்காக சொல்கிறேன். என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார். இருதயத்தில் இல்லையே, என்னங்க இது நீங்கள் சொல்கிற அங்கேயே தான் இருக்கு, அதை விட்டுட்டு சொல்கிறீங்களே. நான் தவறாக சொல்லிடுறேண்ணா, எடுங்க பார்ப்போம். இல்லை எங்க மத்தேயு 5:5 அழகாக இருக்குங்க. பின்ன நான் இப்போ எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்ன? நீங்கள் திருப்தியில் இருக்கீங்க போல் இருக்கு. நான் உங்களுக்கு திருப்திக்கு தான் வரேன். சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அப்போ சாந்த குணமாக இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார். நமக்கு வேண்டியது வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கணும் இல்லையா? அப்போ திருப்தியாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை பார்க்கும்போது சாந்தத்தை நான் சொல்ல வந்தேன். அப்போ இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். மலை பிரசங்கத்தில் வாசித்தோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்போ இயேசுவும் இதை சொல்லுகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை இது. அவர் வாயிலிருந்து வந்த பொன்மொழிகளில் இதுவும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர், நிறைய பேர்னா யாருன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தியிலிருந்து சுவாமி விவேகானந்திலிருந்து இன்றைக்கு இந்த மலை பிரசங்கத்தினால் தொடப்பட்டவர்கள் அநேகர். மகாத்மா காந்தி தன்னுடைய சுய ஆட்டோபயோகிராஃபி, தன்னுடைய சுயசரிதையில் இப்படி எழுதுகிறார்.
சத்திய சோதனைன்னு நினைக்கிறேன், அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த அகிம்சை என்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக அகிம்சை முறையில் நான் போராடுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது, துணையாக இருந்தது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் என்று அதில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் யாரும் மாற்றி சொல்ல முடியாது. என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கு உலகமே அவரை மதிக்கிறது, போற்றுகிறது, பாராட்டுகிறது, மகாத்மா காந்தி என்று சொல்லி. என்னது இப்போ நீங்கள் நமக்கு கையில் இருக்கிற எல்லா நோட்டிலையும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கிறாரு? ஆமாம், நான் ஒரு கடையில் பார்த்தேன், நான் இங்கே ஒன்று எழுதிட்டாங்க, காந்தி நாட்டுக்காக உழைத்தார், இந்த நாடு நோட்டுக்காக உழைவான். என்னது? காந்தி இந்த நாட்டுக்காக உழைச்சார். இந்த நாட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? இந்த நோட்டுக்காக. ஆமாம், அதுக்கு தான் இப்போ பொழப்பு தேடி ஓடி, இந்த பணம். அந்த நோட்டில் இருக்கிறது யார்? காந்தி படம். சரி, இந்த அளவுக்கு அவர் இப்படி ஒரு மதிப்பை பெறுவதற்கு காரணமாக இருந்தது இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம். அவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். நீங்கள் நினைக்கலாம் அவர் ஏன் இயேசு ஏற்றுக்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய காரணம் சொல்லிட்டு போன நேரம் போய்டும். நான் சப்ஜெக்ட் விட்டு விலகி போக விரும்பலை. அதுக்கு காரணமே கிறிஸ்தவங்க தான், இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் சொல்கிறார், கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்தவங்கள்ட்ட கிறிஸ்து இல்லைன்றாங்க. அதை பார்த்ததுமே அவர் பின்பற்றுன்ற எண்ணம் போயிடுச்சு. ஆனால் அவரோட கருத்துக்கள் மட்டும் சரியானது என்று அவர் எழுதி வச்சிருக்கார். அதுக்கு தான் நம்ம சாட்சியாக வாழணும்னு நான் சொல்ல வரேன். போகட்டும், சொல்ல வந்த விஷயம் என்ன, அவருக்கு இந்த குணங்களை கொண்டு வந்ததுன்னு நான் சொல்ல வரேன். இயேசுனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னது, இன்றைக்கு உலகமே அவர் மகாத்மா காந்தி என்று சொல்கிறாங்க. எல்லாராலும் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற ஒரு நல்ல மனுஷனாக இருக்குது. காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, அவருடைய வார்த்தையை அவர் கை கொண்டதுனால தான். நான் ஏன் அவரை பற்றி பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு ஏன் அவர் பொறுமையாக இருந்தார், சாந்தமாக இருந்தார், தாழ்மையாக இருந்தார்? யார்? காந்தியை தான் சொல்லிட்டு வரேன். மற்ற தலைவருக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம் அதுதான். எல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமான முறையில் தான் அவருடைய போராட்டம்லாம் இருக்கும். என்ன இந்த எடுத்தம்போ கவிழ்த்தன்ற மாதிரிலாம் அவருடைய நடவடிக்கைலாம் இருக்காது. தீவிரவாதமாகவும் சிலர் செயல்பட்டார்கள் அந்த நாட்டிலே. ஆனால் இவர்கள் சாந்தமான முறையில் தான் சுதந்திரத்துக்காக போராடினார். அப்போ இந்த சாந்தமும் இந்த குணமும் எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையால் வந்தது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். எனக்கு அந்த போதனையிலே தான் இதை சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வருது. அவர் குறிப்பாக சொல்கிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம். இப்போ நம்ம படித்தது மலை பிரசங்கம் தான். மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன வார்த்தையில் ஒன்று தான், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரம். சரி, எனவே இப்போ நான் அந்த சாந்த குணத்தை பற்றி நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்டவர் தான் திருப்தி ஆவார் என்று சொல்லி. அப்போ இயேசுவும் இந்த வார்த்தையை இங்கே வலியுறுத்துகிறதையும் இப்போது நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த வார்த்தையை, இந்த கட்டளையை நான் எது சொல்ல வரேன்? இந்த குணத்தை, இந்த சுவாபத்தை நான் சொல்ல வருகிறேன். அப்போ இதை நாம் கை கொள்ள வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். கடைப்பிடிக்கும் பொழுது தான் நீங்கள் திருப்தியாக முடியும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதத்துலேயே வாக்கு தத்துவத்துக்கு நேராக நான் வருகிறேன். இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொன்னால், நீ திருப்தியாக இருக்கணும்னு சொன்னால், முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளணும். என்னங்க செய்யணுன்றீங்க? படித்தா போதாதுங்க, படிச்சிட்டோம், ஓகே. அடுத்தது என்ன செய்யணும்? இதை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 2:3 இப்போ தான் படித்தோம். நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கற்பனையை கை கொள்ளணும். அப்போ இந்த கற்பனையை நம்ம கை கொண்டு இருந்தாலும் எனக்கு தெரியும்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் தான். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கை கொள்றீங்களா? என்ன கை கொள்ளணும்? சாந்த குணம் என்கிற இந்த சுவாபத்தை நீங்கள் கை கொள்ளணும். பவுல் எழுதுகிற பிலிப்பியர் 4:5 நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க சீக்கிரம். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். என்ன செய்யுது? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷருக்கும் தெரியணுமா? ஊரில் தெரியணும், உன் வீட்டில் தெரியணும், அக்கம் பக்கத்தில் தெருவில் தெரியணும், சபையில் தெரியணும், நீ வேலை செய்கிற இடத்துலையும் தெரியணும். என்ன தெரியணுன்றீங்களே, என்ன தெரியணும்? உங்கள் சாந்த குணம்
யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி சொல்லி பார்த்தா தானே வேடிக்கையாக இருக்குது. யாருக்கும் தெரியக்கூடாது. என்னது? உங்கள்கிட்ட இருக்க சாந்தகம் அக்கம் பக்கத்தில் தெரியக்கூடாது, எதிர் வீட்டுக்காரன் தெரியக்கூடாது, பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படியே போட்டிருக்குது. உங்கள் சாந்த குணம் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சு கிடக்கணும். அது ஊரில் போய் உங்களை பற்றி ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும் சாட்சி. இன்றைக்கு ஊரில் கேட்க வேணாம், நம்ம இங்கேயே கேட்போம். இங்கேயே கேட்போன்றேன். இப்போ நான் கேட்க மாட்டேன், பயந்துடாதீங்க யாரும். ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொருத்தர் வேற ஒருத்தவங்ககிட்ட இங்கேயே கேட்டால் என்ன ஆகும் கதை. இப்போ அதெல்லாம் சும்மாங்க. என்னை பிடிக்காதவங்க, ஆகாதவங்க என்னை பற்றி 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு அப்படி சொல்லிட்டு போகிற ஆள் இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறேன். உங்களை பிடிக்காமல் இருக்கட்டும், ஆகாதவங்களாம் இருக்கட்டும், ஏன் உங்களை பற்றி அப்படி சொல்லணும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா உன் விரோதி எதிரி கூட உன் மேலே ஒன்றுமே சொல்லறதுக்கு இல்லாமல் அவன் என்ன செய்வானா? வெட்கப்பட்டு போவான். என்னடா ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படி நம்ம இருக்கிறோங்க. அப்படி நம்ம இருக்கணுங்க. ஒரு வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பவுல் எழுதுறாரு தீத்துக்கு என்று நினைக்கிறேன். எதிரியானவன் உங்களை குறித்து, தீத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எதிரியானவன் உங்களை குறித்து பாருங்க, எதிரி தானே உங்களை பத்தி நல்லது சொல்ல மாட்டான். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு, உங்களை பற்றி தப்பு தண்டா சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே சொல்ல முடியும். எதுலையுமே எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறாங்க. அவரு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக எதையாவது சொல்லி ஒன்று போட்டு விடலாம், மாட்டி விடலான்னு பார்த்தா எல்லாத்திலையும் ஒரு கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. எப்படிப்பா இது? வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்படி இருக்கணும்னு சொல்லி தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த உட்கார்ந்திருக்கிற எல்லா தீத்துக்கும் இது பொருந்தும் என்பதனால தான் இது நமக்கு இந்த கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, இதை சொல்லி முடிச்சிட்டேன்னா இப்போ பாருங்களேன், ஒரு மூச்சை காட்டிட்டு மெரிசாக முழங்குறாருங்க. இது யாருங்க இது மாதிரிலாம் இருக்க முடியும்? இங்கே பாருங்க, எப்படி இது மாதிரிலாம் இவர் சொல்கிற மாதிரிலாம் நடக்க முடியுமா? இது சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியுமா? இவர் சொல்கிற மாதிரிலாம் பேருவாங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில அப்படியே உடனே கமெண்ட்ஸ் பாஸ் ஆகும். ஒன்று இவர் கிடையாதுங்க, நான் சொல்கிறேன், பைபிள்லேருந்தே சொல்கிறேன். பைபிளில் வேதத்தில் இருக்குது. யாருக்காவது ஞாபகம் வருதா பார்ப்போம். சரி, நேரத்தை கடத்த விரும்பலை. தாவீதுங்க, தாவீதுக்கு எதிரியாக இருந்தவன் யார்? என்னை எடுத்தால் தாவீதுக்கு எதிரின்னு கூட நான் சொல்கிறது தவறாக இருக்கும். ஏனென்றால் அவன் சவுலை எதிரியாகவே பார்க்கலேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சவுல் தான் தாவீதை என்னவா பார்த்தான்? வசனம் இருக்குது, அவன் காய்மகாரமாய் பகைத்தான் இருக்குது. அவனை பார்க்கும்போதே அப்படியே கரிச்சு கொட்டுற மாதிரி எரிச்சிருவான் போல இருக்குது பார்க்கும்போதே. அப்போ சவுல் தான் தாவீதை எதிரியாக பார்த்தான். புரியுதா? அப்போ சவுலுக்கு தாவீது எதிரி, தாவீது எதிரியாக காணப்பட்டான். ஆனால் தாவீது சவுலை எதிரியாக பார்க்காவிட்டாலும் அவன் எதிரியாகவே காணப்பட்டான். யாரு? சவுல். இப்படிப்பட்ட ஒரு எதிரியாக பார்க்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த சவுல் தாவீதை பற்றி சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்ல வருகிறேன். இவன் தான் எதிரியாக இருக்கிறவன், இவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைக்கிறவன் தானே. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் எடுங்க சொல்கிறேன். 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். என்னைய வார்த்தை இது? தாவீதை பார்த்து சவுல் சொல்றான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், என்னை விட நீ நல்லவன் பார். பார்த்தீங்களா? இப்படி ஒரு சாட்சி உங்களால் வாங்க முடியுமா? உங்களுடைய சத்துருவாக இருக்கும் அப்படி சொல்லணும். சொல்லும்படி தாவீது இருந்ததுனால தான் அவன் வாயால் இந்த வார்த்தை வந்தது.
நீ எனக்கு நன்மை செய்த, நான் உனக்கு நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று இதை தான் நான் சொல்ல, நடந்து காட்டணும், கை கொள்ளணும். அப்புறம் 20ஆம் வசனம், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். என்னங்க இது? யாரு நீங்க சொல்றது? யாரு வந்து யாரை பார்த்து யார் சொல்ற வார்த்தை இது? பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. எங்கே ராஜாவை இடக்கூடாது, இந்த சேருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அவன் துரத்த ஆரம்பித்ததே அதுதான். பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிச்சது. இவனே வாயில் உளறான். என்னத்த சொல்கிறான்னு தெரியல, உளறானா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவன் தான் சொல்கிறான், நீ தான்ப்பா ராஜாவாயிரு. அவன் நினச்சி சொன்னானோ மனசார சொன்னானோ அது வேற விஷயங்க. ஆனால் அவன் வாயாலேயே ஒரு வார்த்தையை வரவழைச்சிருக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று நான் சொல்லுவேன், சவால். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க உங்கள் வாயால் சொல்லணும்யா. உன் எதிரி கூட சொல்லணும், ஐயோ அவர் யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாருங்க, அவன் வந்து பேச்சே என்னது அதண்டு பேச மாட்டாருங்க, வாயை திறந்து பேச மாட்டாருங்க, ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு உங்களை குறித்து சாட்சி யாராவது கொடுக்குறாங்களா? அப்பா ஐயோ அதுவா, ஐயோ அது பேச்சே எடுக்காத, அதை பற்றி என்கிட்ட பேசாத, அதை பற்றி என்கிட்ட கேட்காத, ஐயோ பேச தொடங்குச்சுன்னா அவ்வளோதான், உன்னை உழுக்கி எடுத்துரும், ஐயோ இப்படிப்பட்ட சாட்சி தாங்க நிறைய ஓடிட்டு இருக்குது. யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் எப்படி திருப்தியாக இருப்பேன்? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரிலாம் செய்துவிட்டு நீ திருப்தியாக இருந்துருவியா? யார் திருப்தி அடைவான்னு போட்டிருக்குது? சொல்லுங்கள். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் இருக்குது. திருப்தி அடைவான் இருக்குது. திருப்தி எங்கே இருக்குது? எல்லாம் உங்கள் வாயில் தான் இருக்குது. வாயில் என்னென்ன அர்த்தம்? வார்த்தையில் இருக்குது. வார்த்தையில் இருக்கிறது. எனவே இயேசு சொல்கிற காரியத்தை பார்ப்போம். இந்த சாந்த குணத்தை பற்றி இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அந்த இயேசு சொன்ன இன்னும் ஒரு வார்த்தையையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது எங்கே இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29 நினைக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்றாரு இயேசு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருது? எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சாந்த குணம் என்றது உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது தான். நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யுங்க, என்கிட்ட வாங்க, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படிலாம் சாந்தமாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். எனக்கு எல்லாம் கோபத்தை மூட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க, எல்லாம் என்னை ஆத்திரம் மூட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க, எங்கேருந்து நான் சாந்தமாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, என்னது, நானே சாந்தமாக இருக்கிறேன், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். அப்போ இந்த சாந்த குணம்னா என்ன? அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ எல்லாரும் எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருக்க முடியுமா? அப்போ இயேசு தான் நமக்கு ஒரு நல்ல மாதிரி. இயேசு தான் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அப்போ இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, கவனிங்க, நமக்கு நாம் ஏன் சில நேரங்களில் டென்ஷன் ஆகிடுறோம், அதாவது கோபப்படுகிறோம், ஆத்திரம் வருகிறது, ஆவேசப்படுகிறோம். அப்போதெல்லாம் இந்த சாந்த குணம் நம்மளை விட்டு போயிடுது இல்லையா?
அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று திருப்பி கேட்போம் என்று சொன்னால் அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்ல நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பேசினா, இப்படிலாம் செய்தா, இப்படிலாம் இருந்தால் யாருக்கு தான் கோபம் வராது, யாருக்கு தான் எரிச்சல் வராது. இதை சொல்லிவிட்டு நான் கோபக்காரியா, இதை சொல்லிட்டா எனக்கு சாந்த குணம் இல்லைன்றீங்களா நீங்கள் அப்படின்னு எண்ணிட்டே சில பேர் சண்டைக்கு வருவீங்க. நான் ஒரு வாக்குவாதமாக பேசுகிறேன். நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் நியாயமானதாக இருக்கலாம், உங்களுக்கு நியாயமாகவும் படலாம். புரியுதா? என்ன அநியாயமான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்தாலும், பொறுக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும், அந்த சூழ்நிலைகளிலும் கூட நம்ம இயேசுவின் மாதிரியை பின்பற்ற வேண்டுமே தவிர, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம கை கொண்டு நடக்க வேண்டுமே தவிர நம்ம விருப்பப்படி நடக்கக்கூடாது. என்ன விருப்பப்படி நடக்கக்கூடாது? இயேசு தான் சொல்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்னு. இயேசு தான் சொல்கிறார் என்னிடத்துல வாங்க சாந்த குணத்தை உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு சாந்தமாக வாழ்ந்தாரான்ற அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன். இயேசு அவர் தான் சாந்தமாக தான் இருந்தார், இதில் என்ன சந்தேகம்? அவர் இருப்பாருங்க, அவர் இயேசுங்க, அவர் நம்மளால முடியாதுங்க அப்படி சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நினைப்பாங்க. நான் திரும்பி எங்கே வருகிறேன்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருந்தால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கை கொண்டு தான் ஆகணும். அப்போ தான் அவரை நம்ம அறிந்திருக்கிறதுக்கே அடையாளம். இந்த மாதிரிலாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் இதை தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன், இயேசுடைய சாந்த குணத்தை பார்க்கும்போது நிறைய இடங்களிலே அவர் சாந்தமாக தான் இருந்திருக்கிறார், சாந்தமாக தான் இருந்திருக்கார். என்ன ஒரு கேள்வி வந்தது, ஒரு இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் கோபப்பட்டார். எங்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவாலயத்தில் காசு விற்கிறவரும் புறா விற்கிறவரும் உட்கார்ந்து வந்து அடித்து வந்தார், விளாசம் சாட்டை எடுத்து விளாசிட்டு போயிடுறாரு. என்னங்க சாந்த குணம்ன்றீங்க, பா அவர் வர கோபத்தை பாரியா அப்படின்னு. இதை நான் இன்றைக்கு காலையில் இது ஒன்றும் புதுசு இல்லை, பழசு தான். நான் யோசித்து பார்த்தேன், என்னடா சாந்த குணத்தை பற்றி பேசுகிறாரு, இவரே இப்படி ஆகிட்டார். இன்னொரு சம்பவத்தை என் நினைவுக்கு வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அதாவது விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அங்கே பாருங்கள், அந்த 20வது வசனம்னு நினைக்கிறேன். படிங்க. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இல்லையே, யோவான் 8ஆம் அதிகாரம் என்னது? தேவ நிமிஷம். நான் சொல்கிறேன். சாரி, 10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, போதும் போதும், இது ஒரு பெரிய சம்பவங்க. நீங்கள் வாசித்து பார்த்தா சரி, 3லேருந்து இப்போ நேரம் இல்லை, இந்த 8ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு தவறாக நடந்து கையங்கமையமாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இயேசுநாதத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அது சட்டப்படி தப்பு தான், அது நியாயப்பிரமாணத்தின்படியும் தப்பு, அதில் எதுவுமே தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இயேசுவை சோதிக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க தவிர அந்த பெண்ணு செஞ்ச குற்றத்துக்காகலாம் ஒன்றும் வரைஞ்சிட்டு வரல இவங்க. அதுவும் இயேசுக்கு புரியுது. அதே சமயத்தில் இதில் நம்ம கரெக்டாகவும் டீல் பண்ணணும். ஆனால் சொல்ல வந்தது, இயேசு அங்கு அதை எப்படி கையாண்டார் என்று நான் சொல்லுவேன். இவர்கள்லாம் ஆவேசத்தோடு கத்துறாங்க. என்னது, கல்லெறிஞ்சு கொள்ளணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, நாட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ உசுரோடு இருக்கக்கூடாது, அப்படி இப்படி நம்ம காய்ச்சி மூச்சுன்னு பேசுகிறாங்க. இயேசு என்ன செஞ்சார்? அதை சொல்ல வந்தேன். இயேசு என்ன செய்தார்?
என்னங்க இது? ஏசு அமைதியாக பொறுமையாக இருக்காரு, அழட்டிக்கவே இல்லைங்க. நான் மனுஷிகமாக இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிடுவேன். நான் மனுஷிகமாக சொல்லுவேன்னு சொன்னாக்கா நம்ம என்னை வச்சு பேசுவேன், இல்லை உங்களையும் சேர்த்து நான் சொல்லுவேன். அப்படியா அப்படியா அங்கே பாருங்க, அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்கிறேன். ஒரு செய்தியை கேட்கும்போது, ஓ அப்படியா, இப்படிலாம் பண்ணிட்டாங்களா, அச்சுச்சோ அச்சுச்சோ, ஆஹா, அந்த அந்த எக்ஸ்பிரஷன் நான் சொல்கிறேன். ஏசு அழட்டிக்கவே இல்லைங்க. இவனா கொய்யா கொய்யான்னு குத்திரி கிடறானோ, என்ன தெரியுமா, இப்பேற்பட்டு வந்து நிற்கிற, என்ன பெரிய காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு பார்த்தா ஏசு என்ன பண்ணுறான்னு போட்டுருக்குதுங்க. சொல்ல மாட்டீங்களே. 6வது வசனத்தில் இருக்கு பாருங்க, என்ன சொல்றீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசுவோ அங்க 6வது இயேசுவோ குனிந்து, இங்க பாருங்க, நீங்க அதை எப்படி ரசிக்கிறீங்க தெரியல, இயேசுவோ குனிந்துன்னு இருக்குங்க. நல்லா கவனிங்க, யாருங்க குனிவா? இங்கே பாருங்க, நிறைய பேர் இப்பயே குனிஞ்சிட்டாங்க, இங்கேயே குனிஞ்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் நிமிர்ந்து உட்காந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இப்படிலாம் நீங்கள் குனிஞ்சிங்கன்னா எனக்கு சரி, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யார் குனிவாங்க? தப்பு செய்கிறவங்க குனிவாங்க, வெட்கப்படுறவங்க குனிவாங்க. உண்மையாக இல்லையா? சாதாரணமாக நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும், தலையை நட்டுப்பாங்க. இது இயல்பானது. சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நடக்கிறது உண்மை தானே. இப்போ கூட நான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் தலையை குனிஞ்சிட்ருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை அப்படி நினைக்கல. எல்லாம் தலை நிமிர்ந்து உட்காருங்க, தலை நிமிர்ந்து என்னை பாருங்க. ஆனால் இயேசு செய்த காரியம் என்ன நம்ம வியப்பூட்டுறது என்னன்னா, என்ன இது சம்பந்தமே இல்லாமல் இவர் தலையை நட்டிகிட்டு இருக்காரு. தலையை நட்டுக்க வேண்டியது யார்? ஏங்க நியாயப்படி உலக பிரகாரமாக பேசுகிறேன்னா யாருங்க தலை குனிஞ்சிருக்கணும்? செஞ்ச முதலாவது குற்றம் செஞ்ச அந்த பெண்மணி. அடுத்தது இன்னும் இருக்குது, அது இன்னும் வெளிப்படையாக வரலை இல்லையா? அங்கே வந்து நிற்கிறாங்க பாரு, வரிஞ்சு கட்டிட்டு. இவெல்லாம் தலை குடிய வைக்க வேண்டியவங்கள தலை குடிய வச்சுட்டாருன்னு கூட சொல்லலாம். என்ன கேட்டால் இவர் தலையை குடிஞ்சார தவிர தலையை குடிந்து விரலினால தரையில் எழுதுறாரு இல்லையா? 7ஆம் வசனம் பாருங்க சீக்கிரம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், ஓயாமல் என்ன அர்த்தம்? அப்படி நச்சரிக்கிறாங்க, புட்டிங்க எடுக்கிறாங்க சொல்கிறோம்ல. நோய் 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 நோய்னு என்னங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், என்னங்க இன்னும் கோலம் போட்டுட்டு உட்காந்துருக்க மணலில். என்னது ஏசு விரல்னாலும் எழுதினாருன்னு இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் சொல்கிறேன், இப்படிலாம் திட்டிட்டு போனோம். யோ என்னங்க கோலம் போட்டுருக்கோம் புள்ளி வச்சுக்கிட்டு, நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்? அவர்கள் மேல் குற்றம் சுமத்திற்கு காரணம் உண்டாக்க பொருட்டு அவர் சோதிக்கும்படி இவ்வாறு சொன்னார்கள். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து, ஐயோ இங்கே தாங்க எனக்கு இந்த காரியமே விளங்கலை. திரும்பியும் ஒரு தலையை நட்டுக்கிட்டாருங்க இயேசுநாதர். தலை நட்டுக்க வேண்டிதான், நட்டுக்க வேண்டியவன் நட்டுக்கல, இவரு தலையை குனிஞ்சிக்கிறாருங்க. என்னப்பா அது? நிறைய காரியத்தை நம்ம இயேசு விட்டு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குங்க. இனிமே இவர் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி, ஐயோ நான் எப்படி போய் இவங்க முகத்தில் மொழி பண்ணுற மாதிரி இல்லை, இவருன்னு குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. இல்லை, இயேசுவை பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இயேசுக்கு பற்றி இயேசுக்கும் தெரியும். அது என்னன்னா, இப்போ நான் நிமிர்ந்து பார்த்தேன்னு சொன்னால் உங்கள் கண் உங்கள் முகம்லாம் என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஏசு ஏன் குனிஞ்சிக்கிட்டாருன்னு பார்த்தான்னு வச்சுக்க, இவனுக்கெல்லாம் நான் என்ன ஒரே வெக்கமாக போடும். அதனால் அவர் குனிஞ்சிக்கிட்டார். அதான் உண்மை. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையை பாருங்கள். திரும்பவும் அவர் குனிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயமாக தான் படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருமே எந்த தப்பும் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்லை எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் இயேசு? திரும்பவும் குனிஞ்சிக்கிட்டார். அடாடாடா, அதில் யாருன்னு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்குனே தீவிரமாக கண்ணு தேடும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது யாருன்னு திரும்பி பார்ப்பாங்க. இயேசு எவ்வளோ ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுறாரு பாருங்க. அவர் கண்டுக்கல, யாராக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அழகாக அப்படி இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். போதும் பா, இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி அமைதியாக இருந்து ஒன்றும் பேசலை, ஒன்றும் வாக்குவாதம் பண்ண கிடையாது. இவங்க தான் கத்திட்டு கிடக்கிறவனோட டப்பல்ல பண்ணு. ஏசு என்ன பண்ணார்? அலட்டிக்கவே இல்லை, ஒரே வார்த்தை சொன்னார், சரிப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், கல்லெறியல அப்படின்ட்டார். எவ்வளோ அழகாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ சொல்ல வந்த விஷயம் வேறு, இன்னும் அங்கே வரலை. நான்
எல்லாம் போனாங்க, போயிட்டாங்க. இப்போ இயேசு என்ன செய்தார்? அடுத்தது இயேசு தனித்திருந்தார், அந்த பெண் அங்கே நிற்கிறார். இப்போ இயேசு நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த பெண்ணை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி கேட்குறாரு. ஏம்மா உன் மேலே குற்றம் சொன்னதெல்லாம் எங்கம்மா போனோம், யாருமே காணுமேன்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ எல்லாம் யாருமே காணும், எல்லாம் போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது இல்லையா? 11க்கு வாங்க. இயேசு அவளை நோக்கி, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்னது? நான் எங்கே வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாலயத்தில் இந்த மாதிரி தாறுமாறாக நடந்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு இயேசுவுக்கு. ரொம்ப கோபமாக இருக்காரு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கவுக்கிறாரு, அடிக்கிறாரு, கோபமாக பேசுகிறாரு. ஆனால் இந்த இடத்துல இயேசு எப்படி இருக்கிறாரு? அமைதியாக இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு, கோபத்தை காட்டலை, கோபமும் படலை, கோபமாகவும் பேசலை. கோபமாக ஒரு வார்த்தை ஒரு திட்டிருந்தா கூட நம்ம மனசாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கெல்லாம் அப்படி தானே, நம்மெல்லாம் எதிர்பார்ப்பு அப்படி தானே. ஒரு வார்த்தை எங்கேயாவது சீன்றார், அவர் போன்றாரா, திட்டுறாரா, என்னப்பா இது, எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிற்கிறா, என்ன பேசுகிறாருங்க இவர். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். இன்னைய நடைமுறையில் நான் பேசிட்டு வரேன். அப்போ இயேசு ஏன் அப்படின்னு தான் ஒரு கேள்வி உங்கள் மனசை எழும்ப தானே செய்யுது. அப்போ இயேசு செய்தது சரி என்று உங்கள் மனசு ஏற்றுக்குதான் என்று சொன்னால், சரிப்போ அவர் பெரியவர், அவர் கடவுள், நம்ம போய் அவரை போய் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் மழுப்பிட்டு போவீங்களே தவிர, ஒரு தெளிவான ஒரு காரியத்தோடு நீங்கள் கடந்து போவீங்களா? அறகுறை மனசோடு தான் இதை ஏற்றுப்பீங்க. என்ன இப்படி, இது என்ன இது இப்படி, இது என்ன இது இப்படி, யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு கடுமையான, கொடுமையான, கொடூரமான, கீழ்த்தரமான, கேவலமான, அருவருப்பான ஒரு பாவத்தை செய்துட்டு வந்திருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி இது தப்பு, அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ வெளிப்படையாக வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கையும் மையமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, நடந்தது உண்மை, செய்தது உண்மை, வசனத்தின்படி அவர் தண்டிக்கப்பட வேண்டியது உண்மை. ஆனாலும் இயேசு என்ன செய்யலை, பேசலையேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல போய் இவர் ஏன் இந்த அமைதியை காண்பித்தார், இந்த பொறுமையை காட்டலாமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழவில்லையா? ஒரு கோபமாக, அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸாக என்ன செய்வாங்க சில பேர், அந்த அக்கா என்ன இருந்தாலும் ஒரு வேகத்தை காட்டுறதுக்காக வந்து என்ன பண்ணோம், ஒரு 4 வார்த்தை ஒரு கடுமையாக அவர் பேசி விட்ருக்கணும் இல்லையா? ஒரு வார்த்தை பேசவே இல்லை. நான் உங்களை வச்சு பேசுகிறேங்க, உங்களை என்ன சரி என்னையும் சேர்த்துப்போம், என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். நமக்கு இது போல் இல்லை, வேறு எந்த ஒரு சம்பவம் நடந்து உங்கள் நாலேஜுக்கு வருது, அதுவும் நீங்கள் உங்கள் பஞ்சாயத்துக்கு வருதுன்னு வச்சுப்போம், உங்கள்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கே வரதான் வச்சுப்போம், நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பீங்க, எப்படிலாம் பேசுவீங்க, எப்படிலாம் கேட்பீங்க, எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்கள் வாயிலேருந்து வரும், 4 வார்த்தை திட்ட மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அது எப்படி நான் சொல்லி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நான் இயல்பான நிலைமையை நான் பேசுகிறேன், பொதுவாக நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது தவறு. இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தவறு என்று தெரியாமலே அதை நியாயமாக பார்க்கிறார்கள். ஆமாங்க, தப்பு செஞ்சால் பேச தான் செய்வாங்க, 4 பேர் 4 விதமாக சொல்ல தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க, அதெல்லாம் பொறுத்துட்டு தாங்க போகணும் என்கிறத தான் பேசுகிறாங்க. நான் அந்த விவாதத்துக்கே நான் வரலை. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறையை பார்க்கிறேன், அவருடைய குணங்களை பார்க்கிறேன், சுவாபங்களை பார்க்கிறேன். அப்போ நம்ம எதை கடைப்பிடிக்கணும், எதை கை கொள்ளணும், நம்ம எப்படி வாழணும் என்பதை பற்றி தான் நான் பார்க்கிறேன். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அப்படி வளரும் பட்சத்திலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளில் ஒன்று சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். அப்போ நம்ம திருப்தி அடையணும்னு சொன்னால் இந்த கற்பனையை இந்த கட்டளையை நம்ம கை கொண்டு தான் ஆகணும் என்ற விவாதத்துக்கு நான் வருகிறேன். அப்போ இதை நம்ம கை கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் சரியில்லைங்க, எனக்கு அப்படிலாம் முடியாதுங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க, கண்ணு மேலே நடக்குது, எதுவுமே கேட்கக்கூடாதுன்றீங்க நீங்கள் அப்படின்னுவாங்க சில பேர். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய விதத்தோடு கேளுங்க, தப்பு கிடையாது. அதுதான் இயேசு அங்கே கேட்க வேண்டிய இடத்துல, எங்கே, அங்கே தேவாலயத்தில். இதையும் நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது. ஓஹோ, அப்போ ஆலயத்தில் போய் கேட்கலாம் போடுறேங்க. ஐயோ அப்படியே இல்லை. நான் அதை இன்றைய காரியத்தில் தியானிக்கும் போது யோசித்தேன்,
ஏன் திடீரென்று நான் என்ன கேட்குறேன், இயேசுநாதர் போன அன்னைக்கு தான் இந்த கடை இருந்துச்சா? என் கேள்வி அதுதான். இயேசுநாதர் அன்னைக்கு போனார சத்தம் போட்டார, அன்னைக்கு தான் இந்த கடை வச்சாங்களான்னு கேட்குறேன். காசு கடையும் குருவிக்காரர் கடையும் இருந்ததாக எழுதியிருக்குது. என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி திட்டுறார. கடை அன்னைக்கு தான் வச்சாங்களா? அன்னைக்கு தான் ஓப்பனிங்க. சொல்லுங்களேன் இதை. அப்போ ரொம்ப நாளாக இருந்திருக்குது. சரி, அப்போ இவ்வளோ நாளாக இருந்தது இந்த இயேசுநாதருக்கு தெரியாதா? அந்த கடை பக்கமே ஒரு போகவே இல்லையா, ஒரு பார்க்கவே இல்லையா? அடுத்த கேள்வி. பார்த்துருப்பார், தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வருகிறேன்னா, இதை அவர்களாக பார்த்து 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 புரிஞ்சிப்பாங்க, தெரிஞ்சிப்பாங்க, திருந்திப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார். யாரை சொல்கிறேன்? தேவாலயத்து கதைக்கு நான் வரேன். புரியுதா? ஒரு கட்டம் வரும் பொழுது என்ன செய்கிறாரு, இவ்வளோ நாளாக நானும் பொறுத்து பார்த்தேன், இன்னைக்கு கடையெல்லாம் எடுக்கிற மாதிரி கிடையாது, என்னங்க வியாபார ஸ்தலமாக என்ன சந்தையை என்று சொல்லி விளாசி தள்ளிட்டார். இப்போ நான் இங்கே வருகிறேன், எங்கே? இந்த பெண்ணுக்கிட்ட வருவேன். அப்போ இந்த பெண்ணுக்கிட்ட இப்படி ஏன் நடந்துக்கிட்டார் என்று சொன்னால், இதுதான் ஃபஸ்ட் டைம் இயேசுக்கு முன்பாக வந்து நிற்கிற ஒரு முதல் தருணம் அது. அவள் வாழ்க்கையில் செய்த, அதை ஒரு முறை செய்தாலும் பல முறை செய்தால நான் விவாதத்து வரல. ஒரு வேளை இப்பொழுது தான் அந்த பாவத்துக்குள்ளாகி அந்த தவறை செய்து குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்திருக்கலாம் என்பதை இயேசு அறிந்திருந்து அமைதியாக இருக்கிறார். சரி, தப்பு பண்ணியிருக்கிறார், தப்பு தான் இது. அப்போ அதை உணரணும் என்று எதிர்பார்த்தால் உணர்ந்து விட்டால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அவள் அணுகுமுறைக்கு நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்னார், இனி நீ பாவம் செய். அவள் திருந்தி வாழ்ந்திருப்பாளா இல்லையா? வாழ்ந்திருப்பாள். அதுதான் உண்மை. அப்போ திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இயேசு இருந்தார். ஆனால் இந்த மனுஷர்கள்லாம் வந்து என்ன செஞ்சார்கள், இவ வாழக்கூடாது என்று சொல்லி வரிந்து கட்டி கொண்டு வந்து நின்னார்கள். கல்லெறிஞ்சு கொள்ளலையா? கொள்றீங்களா இல்லையா? நான் இன்னொன்று எனக்கு தோணுதை சொல்லிடுறேன். ஏங்க, கல்லெறிஞ்சு கொள்ளணுன்றது மோசையுடைய பிரமாணம் என்பது உண்மை. அதில் எந்த விதமான நோ காம்ப்ரமைஸ். நான் என்ன கேட்குறேன், கல்லெறிகிற இவனே கல்லெறிஞ்சிட்டு போக வேண்டியதானேன்றான். சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஏங்க, மாட்டிக்கிட்டான், செஞ்சது தப்பு, நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் எது, தண்டிக்கப்பட வேண்டியது. அங்கேயே வச்சு 4 சாத்தி அடின்னு அடித்து எல்லோரும் சேர்ந்து கல்லால் அடித்து போட்டு போயிட்டு இருந்தால் யாருங்க கேட்க போகிறா? நீங்கள் தான் சொல்லுங்களேன் இந்த நியாயத்தை. பார்த்தீங்களா, எல்லோரும் தலையை நட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் தலையை நட்டுக்காதீங்க என்ற நிறைய பேர் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. கவனிங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள். அங்கே ஒருத்தர் தலையை நட்டுட்டுங்க பாருங்க. யார் இந்த தலையை நட்டுட்டுலாம் அங்கே தட்டி விடுங்க பாருங்க. நான் பேரை சொல்லணும் போல் இருக்கு. தட்டுங்க, நல்லா முதுகில் தட்டுங்க. பார்த்தியா, நான் முன்னையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுருக்கலாமேன்றேன். ஏன் செய்யலை? செய்யக்கூடாதெல்லாம் கிடையாதுங்க. இயேசுநாதரை மடக்கணும். நோக்கம் என்ன தெரியுது அவங்களுக்கு? இயேசுநாதரை சங்கடப்படுத்தணும். இவர் என்ன செய்கிறாரு பார்ப்போம். இவர் தான் ரொம்ப என்ன, ஒரு மன்னிக்கிறதுல வல்லலாச்சவர். யார்? நம்ம ஆண்டவர். பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, மன்னிப்பதில் வல்லல்னு பார்க்கலாம். இவர் இந்த மன்னிப்பை இப்போ இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்தது. நோக்கம் அது தான். ஏங்க, இவர் அடிக்கணுன்றவன் கொள்றவன் இவன் பாட்டு அங்கேயே பார்த்த இடத்துல கொண்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாங்க. அந்த பொம்பளை இழுத்தாந்து இங்கே இயேசுநாதர் முன்னால் வச்சுக்கிட்டு நியாயம் பொழுதுட்டு உட்காந்துறாங்க. இயேசுநாதரை கேட்டார், என்ன அவர் பஞ்சாயத்துக்காரரா, அவர் நாட்டுமக்காரர் அவர். அப்போ இவரை இழுத்து வம்பலை விடணும், இவரை சங்கடப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் வந்தான். இது இயேசுநாதருக்கு புரியும், இது இயேசுநாதருக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, இந்த பசங்களை எப்படி டீல் பண்ணலாம். அவர் மகா ஞானியாச்சா, ஒன்று இவங்களை விட ஒரு பெரியக்காரராச்சு அவர். ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணார், அதை எப்படி அவர் சந்திச்சார்ன்றது பார்க்கும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்குது. என்னது, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு அலட்டல் இல்லை, புரியுதுங்களா, நோ டென்ஷன், அலட்டிக்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, ரொம்ப கூலாக உட்காந்து ஆர்ப்பாட்டு என்ன செய்கிறாரு, மண்ணில் அவனை இன்னும் வெறுப்பேற்றுறாரு. ஒரு விதத்தில் பார்க்கும்போது அவனுக்கெல்லாம் கொதிக்குது. நாங்கள் எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டாந்து வச்சு சொல்லிட்டாங்க நின்றுட்டுருக்குறோம். என்னது, இவருக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ தான் உட்காந்துருக்கு மண்ணில் உட்காந்து இப்போ தான் கோலம் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் எழுதினார், இங்கே எழுதியிருக்குது. குதர்க்கமாக பேசணும், அப்படி தானே பேசுவான் இல்லை, பேசும்போது குத்தலாக பேசுவான். என்னங்க கோலம் போட்டு உட்காந்துருக்கேன், ஏசு இங்கே எழுதினார்.
அப்படி இப்படி கொடுத்து இப்போ அங்கே என்ன செய்ய நினைச்சாங்க அவங்க? இயேசுவை எரிச்சல் மூட்டை பார்த்தாங்க, அவரை கோபம் மூட்டை பார்த்தாங்க, அவருக்குள்ள ஒரு கோபம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. கோபம் வருவதோடு மட்டுமல்ல, இதற்கு அவர் இசைவு தெரிவிப்பார் என்று சொல்லி இவங்கெல்லாம் தயாராக நின்னாங்க. எதற்கு? அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும், இவர் வாயால் சொல்லணும், என்னையா உன் மன்னிப்பு எங்கேயா போச்சு, இனிமே அங்கே உட்காந்து மலையில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தியன்னு வந்தது விஷயம் அதுதான். அங்கே உட்காந்துட்டு நீ பெருசாக விளாசினீங்களே, இப்போ இப்படி செஞ்சீங்களேன்னு இவரை போட்டு சுத்தலில் விடணும். இவனுக்கு இந்த பொண்ணோட காரியமே பிரச்சனையே கிடையாது. இப்போ இவன் பிரச்சனை எல்லாம் இயேசுநாதர் தான். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட ஆண்டவர் அந்த சாந்த குணத்துக்கு நான் வருகிறேன், சாந்தமாக இருந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் அமைதியான முறையில் அவர் அணுகியிருக்கார். அப்போ இந்த குணம் நமக்கு வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் என்பது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட நம்ம சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் என்று நான் சொல்ல வருகிறேன். அடுத்தது திருப்பி நான் உங்கள்கிட்ட வரேன். எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பிரசங்கத்துக்கு நல்லா தான் இருக்குது, நடைமுறைக்கு அவரை கதையை சொல்லுங்கள். சிலர் பேசுகிற காரியங்கள், நடந்துக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் அப்படியே எனக்கு அப்படியே என்ன செய்யுது, பள்ள கட்டிச்சு எரிச்சலாக வருது. சில பேருக்கு அப்படிலாம் வரும். சிலருடைய செயல்பாடுகள், சிலர் பேசுகிற காரியங்கள், நம்மகிட்ட நடந்துக்கிற பிஹேவ் பண்ணுற காரியங்கள் நமக்கு என்ன ஆகத்தை உண்டாக்கும்னா அப்படியே வரும். அப்போ சில நேரத்தில் இயேசுநாதர் நினச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அடங்கி போகிறதும் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நினைப்போம், இது வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது, இப்படிலாம் இருந்தால் சரி வராது, இதெல்லாம் உடனுக்குடனே கேட்கணும், பார்க்கணும், தீர்த்தணும், ஆட்சி போச்சுன்னுவாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, சபையிலையும் சரி, வெளியிலையும் சரி, அப்போ நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா? ஏசுனா இதுமாரி பார்த்துட்டு, நான் ஒன்றும் ஏசுனாரு கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்கிறேன். சிலர் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் ஏசுனாரு கிடையாது, எனக்கெல்லாம் அநியாயத்தை கண்ட பொறுக்காது, அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று சொல்கிற விசுவாசிகள் இருக்குங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் போய் உங்கள் வீரத்தை காட்டி நீ பெரிய வீரன் காட்டுறதில்லை. உண்மையான வீரனுக்கு அழகு இயேசுவின் சுவாபத்தை தரித்து கொள்கிறோன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தாட்டு போட்டுன்னு பேசிவிட்டாக்க ஒரு பெரிய ஆளுன்னு. இது ஊரில் 4 பேர் உன்னை மெச்சிக்கலாம், உன்னை கண்டு பயந்துட்டு நிற்பாங்க, அதனால் நீ நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஒருத்தவங்க நம்மளை தாக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை தாக்கும் பொழுது திருப்பி தாக்குவதில் அல்ல நம்முடைய வீரம். அவன் எத்தனை முறை தாக்கினாலும் தாங்கி கொண்டு போகிறது தான் விவேகமும் வீரமும். அங்கே பின்னால் எழுதியிருப்பாரு. எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு தெரில. அங்கே பின்னால் ஒரு பேனரில் எழுதி வச்சுருக்கிறதுல அதில் ஒரு பாயிண்ட் இது எல்லாம் பிபிலிக்கலாக வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். சரி, கவனிங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, திருப்பி தாக்கணும், திரும்பி பேசணும், திரும்பி சொல்லணும். இப்படி சொன்னால் தான் ஒரு மனுஷனுக்கு அடையாளம். இல்லைன்னா இவனும் நம்மளை மதிக்க மாட்டான், என்ன அலட்சியமாக நினச்சோம், கில்லுக்கறியாக போயிடும், கேவலமாக போடும். இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ தான் உன் நிலைமை கேவலமாக போகும். நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறதுலையும் பேசுகிறதுலையும் தான் கேவலமாக ஆகுமே தவிர, தாங்கிறதுனாலையும் தாங்கி கொள்றதுனாலையும் நம்ம என்றைக்கும் உயர்ந்த இடத்துக்கு தான் போவோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு சாந்த குணத்தினால தான் இந்த உலகத்தையே சுதந்திரித்துக்கிட்டார். இந்த உலகமே அவருக்கு பின்னால் நிற்கிது. இயேசு தான் தெய்வம், அவர் தான் கடவுள் என்ற உலகமே அவர் பின்னால் நிற்கிது. சும்மா அங்கங்கே ஒரு கும்பல் இருக்குது, அதை விட்டுங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபாலோ த ஜீசஸ். அதிகபட்சமான ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் கணக்கெடுப்பின்படி வேண்டுமானால் உங்களுக்கு தவறாக இருக்கலாம். புரியுதுங்களா? இன்றைக்கி கணக்கெடுப்பில் வராத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பேரோட உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எப்போ கிறிஸ்தவ பேருக்கு மாறுறீங்களோ அப்போ தான் அந்த கிறிஸ்தவங்க எண்ணிக்கையிலே உங்கள் கணக்கு பேர் வரும். ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. ஆமாம், இன்றைக்கி அவங்க கணக்கு புள்ளி விவரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2.5%, 3%, 10%. அதெல்லாம் கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிற கிறிஸ்தவங்களுடைய கணக்கை வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னங்க சொல்கிறீங்க? உங்களுடைய பெயரை மாற்றுறது முக்கியமல்ல, உங்கள் அந்த கிறிஸ்தவர்கள்ங்கிற பட்டியலில் உங்கள் பேர் வரணுன்றது தான் முக்கியம். பேரை மாற்றுறது இல்லைன்றது அது 2வது விஷயம். மாற்றுறது அவசியம்தான், இல்லைன்னு நான் சொல்ல.
பேரை மாற்றி ஒரு கிறிஸ்தவ பேரை வைக்கும்போது தான் நீ கிறிஸ்தவ என்கிற கணக்குக்கே வர. இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இது போல் இங்கே இல்லைங்க, உலகம் பூரா நம்ம இதே போல் ஏகப்பட்ட சபை இருக்குதுங்க. இப்போ நம்ம சபையிலே இவ்வளோ பேர் இருக்கீங்க. அப்போ நாடு பூரா கணக்கு எடுத்து பாருங்கள். இப்போ உங்கள் பேர்லாம் கிறிஸ்தவ பேரை, உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள், என்னென்னு போட்டிருக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். வீட்டில் போய் எல்லாம் இந்துன்னு தான் இருக்கும். அது பாட்டு அது பேப்பர் எடுத்துகிட்டு போனால் போது நம்ம கிறிஸ்தவ பண்ணிட்டுருக்கோம். இதானே உண்மை. நான் எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் கணக்கில் இல்லைன்னு சொல்ல வரேன். கணக்கில் இல்லாதனால இன்றைக்கி ஏதோ ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருப்பதை போல் ஒரு தோற்றம் அடையுது. அதெல்லாம் கிடையாது. நம்ம கணக்கு நம்ம கூட்டம் தான் அதிகம். அல்லேலூயா. ஆமாங்க, இன்றைக்கி ஆண்டவரை ரகசியமாக பின்பற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, நான் சொல்ல வந்த காரியம் என்ன போனீங்க, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கணுன்றது சொல்கிறேன். எனவே நம்ம வீரத்தையோ விவேகத்தையோ நம்முடைய ஆள் தத்துவத்தை காட்டுவது அல்ல வீரம். திரும்ப திரும்ப நம்மை தாக்கினாலும் திருப்பி தாக்காமல் இருக்கிறவன் தான் வீரன். இன்னைக்கு வீரனுக்கு என்ன அழகு தெரியுமா, திருப்பி கொடுத்தா திருப்பி நான் சாத்துறான் பாருங்க, அவன் தான் வீரன்னு பேசிக்குது இந்த உலகம். அப்படி தான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்குங்க. வச்சான் பாருங்க திருப்பி, அடடா அப்பேற்பட்ட ஆளான்னு. இதெல்லாம் வீரம் கிடையாதுங்க. நீ எவ்வளோ வேணாலும் அடி, என்ன வேணாலும் செய், யார் தாங்கிக்கிறானோ அவன் தான் பெரியார். இதை சொல்கிறது சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு பிடிக்காது. ஐயோ எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு சொல்கிறாரு அவர். நல்லா இருக்கு கதை. ஊரில் என்ன நினைப்பான் நம்மளை பற்றி, என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பற்றி அவர், அப்படி தான் நினைப்பாங்க. சத்தியத்தின்படி பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஏன் நம்ம இப்படி இருக்க வைக்கிறாரு? சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளாரு. சரி, சாந்த குணத்தை பற்றி பேசும்பொழுது அப்போ நாட்டில் நடக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா? இதெல்லாம் கேட்கக்கூடாதா என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எந்த அநியாயத்தை கண்டு உங்களால் பொறுக்க முடியலையோ, யார் செய்கிற தப்பை உங்களால் சகிச்சிக்க முடியலையோ, இந்த பசங்க மாதிரி, எந்த பசங்க யோவானில் படிச்சிங்கன்னா அப்புறம் அவனை பசங்க தானே சொல்லணும். யோவானில் படிச்சிங்கல்ல, ஒரு யார் கொண்டு போய் நிறுத்தினாங்கல்ல பரிசேயர் ஏதோ பாராலாம், அந்த பசங்கள் தான் சொல்கிறேங்க. ஆமாம், அதுமாரி பசங்க இங்கேயும் இருக்கிறாங்க. இப்போ என்னது, இவங்க இனிமேல் பெரிய உத்தம புருஷன் மாதிரி இதெல்லாம் செய்துட்டால் தான் இனிமேல் பெரிய ஆளுன்ற மாதிரி. அவங்க கதை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க இன்றைக்கு சமுதாயம். எனவே கவனிங்க, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன நாட்டில் நடக்கிற அநியாயமாக இருக்கட்டும், அக்கிரமமாக இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் தாங்க முடியல, என்னால் எதுவும் சகிக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத நான் எதிர்க்கலை, மறுக்கலை, தப்புன்னெலாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது போலவே இது தப்பு தான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறோன்னு சொல்லலையா? அப்படி எப்படிங்க நான் பொறுமையாக இருக்க முடியும்? அப்புறம் ஒரு கோபத்தில் பேச மாட்டேன்னா, செய்ய மாட்டேன்னா, 4 அடி அடிக்கணும் தான் வருது, எனக்கு இழுத்து வச்சு 4 சாத்திரம் போல் வருது, கட்டி வச்சு அடிக்கணும் போல் வருது, இதெல்லாம் செஞ்சால் தப்புன்றீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. செய்யக்கூடாது. அப்போ இது இப்படி வளர விட்டுட்டு இருந்தால் நாடு என்னத்துக்காவது? இங்கே பாருங்க, நாடு என்னத்துக்காவது, உலகம் என்னத்துக்காவது, ஊர் என்னத்து? அப்படியே அப்பா, நாட்டை பற்றி, ஊரை பற்றி, உலகத்தை பற்றியும் உங்களை மாரி இருக்கிற உலக நாட்டை பற்றி யாருக்குங்க இருக்குது? இந்த பரிசேய பசங்க மாரி அதுக்கு தானே வந்து நிற்கிறாங்க. கிடையாது. நான் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன், கவனிங்க. இப்போ நீங்கள் எந்த தப்பை சொல்கிறீங்களோ, எந்த தப்பை கண்டுபிடிச்சிங்களோ, அல்லது உங்கள் வீட்டிலே நடக்கட்டும், வெளியில் நடக்கட்டும், ஊரில் நடக்கட்டும், சபையில் நடக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், தப்பு தான் இல்லையா? நல்லா கவனிக்கணும். அந்த தப்பை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரா, பார்க்காம இருக்கிறாரா? அதை தான் என்னது பார்த்துட்டு பார்க்காம இருக்காரா? பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு நல்லவரையும் தீயவரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, என்னங்க கொடுமையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா? ஐயோ என்னெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுங்க, ஐயோ என்னெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் துடிக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்கு துடிக்கலையோ? காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு? காரணம் என்ன சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம் என்று சொன்னால், உடனே ஒரு தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும், அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லா மனுஷர்களும் எதிர்பார்க்குறாங்க. இது தவறு.
ஏனென்றால் இதைத்தான் நான் சொல்கிறேன், இதை புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு குறைவு. இதுதான் அவரை அறிகிற அறிவில் குறைவுன்னு நான் சொல்கிறேன். அவரை அறிந்து கொள்கிற அறிவில் வளர்ந்துருந்தாங்க இப்படி சொல்ல மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அறிஞ்சு இல்லை, அந்த அளவுக்கு அறிவு இல்லை. இதுதான் உண்மை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இப்பொழுது இருக்கிற இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நியாய தீர்ப்பு நாள் வர வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது 9வது வசனத்துக்கு வாங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். போதும். கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்க. உங்க பைபிள் இருந்துச்சுன்னா, நம் மேலே ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். எதனால்? எதற்காக புரியலையா? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. ஐயா, அவன் கெட்டு போயிட்டானே. இந்த கெட்டு போனவங்க மனம் திரும்புன்றதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க முதல்ல. சரி, இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். நம்ம என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன். நான் 1983 ரட்சிக்கப்பட்டேன். கவனிங்க, எனக்கு பிற்பாடு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நான் வருஷத்தை சொல்கிறேன். எனக்கு பிற்பாடுன்றதுனா 85, 86, 90, 95, 2000 நிறையா. அதுக்கு முந்தி யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா? எனக்கு தெரியலைங்க, வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ என்ன சொல்ல வருகிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டது 1983வது வருஷத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை 1982 ஆண்டவர் சாட்டையை எடுத்து இந்த நாட்டில் நடக்கிறது, இந்த ஊரில் நடக்கிறதுலாம் சரி கிடையாது, மனுஷன் வாழ்க்கை சரியில்லை, யாரும் ஒழுங்கே கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, ஒரு உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, நியாயம் கிடையாது, அநியாயம் பெருத்து போச்சு, அக்கிரமம் நடந்து போச்சு, எடுத்து வச்சு சாத்திரான்னு சொல்லி சாத்திருந்தாங்கன்னா அதோடு சேர்ந்து நானும் போயிருப்பேன். புரியலையா? அவர் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்து ஒரு நியாயத்தீர்ப்பு என்று கொண்டு வந்திருந்து இந்த உலகத்தையும் சேர்த்து அழிப்பதாக அவர் தீர்மானித்து இருந்திருந்தா நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு வேலையே இல்லை. புரியுதா? அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், அவர் ஏன் பொறுமையாக இருக்கிறாருன்னா, தப்பு நடக்குது தான், தப்பு செய்கிறாங்க தான் அவர் அது பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. எதுக்கு? திருந்தறதுக்கு. புரியுதா? நீ திருந்தணும், நீ திரும்பணும், ஆண்டவர்கிட்ட வரணும் என்பது தான் அவரோட நோக்கமே தவிர உன்னை அழிக்கணுன்ற நோக்கமே கிடையாது. உன்னை அழிக்கணும்னா என்னைக்கையோ அழிச்சிடலாம். ஆனால் நம்ம மட்டும் என்ன செய்கிறோம்? நமக்கு ஆகாதவன், நம்ம கண்ணுக்கு முன்பாக ஆகாததை செய்கிறவன், அக்கிரமத்தை செய்கிறவன் அழியணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாக இருக்குது. நமக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்காது. நம்ம மனசு கொதிக்குது, அவர் அமைதியாக தான் இருப்பார். நம்ம மனசு துடிக்குது, அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. என்னது என்ன அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? இன்னும் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஆமாம், பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன் பொறுமையாக இருக்கிறாரு சொல்லுங்கள்? அவர் நினச்சிருந்தா அழிக்க முடியுங்க, தடுக்க முடியுங்க, கேட்க முடியுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறாரு? அவர் அப்படி செய்திருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல சபையே இருந்திருக்காரு, சேத்தியார் தப்பு சபையே இருந்திருக்காருன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? என்னை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டார், ரட்சித்தார். அதுக்கு முந்தைய வரைக்கும் ஆண்டவர் யாருன்னே தெரியாது. மனம் போன போக்கில் போனேன், இஷ்டப்படி வாழ்ந்தேன், போனேன், இருந்தேன். அப்போ அந்த கிரியைகள் நிமித்தமாக நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், தண்டனைக்கு உரியவன். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது.
அப்போ என்ன அந்த நீங்கள் நம்மளாம் நினைக்கிறது போல் என்ன ஆண்டவர் தண்டிச்சிருந்தாக்கா எனக்கு ரட்சிப்பே கிடச்சிருக்காது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன், நான் ஒரு ஊழியமும் செஞ்சுருக்க மாட்டேன். இந்த ஊழியம் செய்கிறதுனால தான், இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது தான் நீங்களாம் எனக்கு அறிமுகமானீங்க. அப்புறம் உங்கள் ஊருக்கு நான் வந்து சத்தியத்தை சொல்லும்போது தான் உங்களை எனக்கு பழக்கமானீங்க. அப்புறம் நீங்கள் அப்போ அதை கேள்விப்பட்டு நீங்கள் இப்படி சபைக்கு வந்தீங்க. அப்புறம் நீங்கள் இந்த சபையில் விசுவாசியாக இருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வருது இந்த கதை பாருங்கள். அப்போவே முடிச்சிருந்தானாக்கா முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு. இப்போ தெரியுதா? அப்போ ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்கிறாரு? இப்போ நான் எங்கே வரேன்னா, நமக்கு அந்த பொறுமை வேணுமா வேணாமான்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ நமக்கு அந்த பொறுமை என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை காட்ட உடனே அப்படி குதிக்கிறீங்களே, ஆண்டவர் நம்மளை அமர்த்துறாரு. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. அநியாயத்தை கண்டு நீ அலறாத, அக்கிரமத்தை பார்த்து நீ பொறுமாத, அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ பார்க்குறது இப்போ எனக்கு மட்டும் இல்லையா? இப்போ நான் மட்டும் அதை சந்தோஷமாக பார்த்துட்ருக்கிறேன்னு கேட்குறாரு ஆண்டவர். அவரும் அதை அருவருப்போடு, அங்கலாய்ப்போடு, வருத்தத்தோடு, வேதனையோடு தான் பார்க்குறாரு. ஆனாலும் பொறுமையாக இருக்கிறாரு. உங்கள்கிட்ட பொறுமை கிடையாது. நம்ம தான் பொறுமுறோம். பொறுமை இல்லாமல் என்ன செய்யறோம்? பொறுமிகிட்ருக்குறோம். எப்போ வீழ்வாங்க, எப்போ அழிவாங்க, இன்னும் இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டுறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. இவங்களெல்லாம் தண்டிக்கவே மாட்டேறாரு. இவனுக்கெல்லாம் தண்டனை வராதா? இன்னும் சிலர் இதை விட இன்னும் அதிகமான ஒரு படியில் போய் நின்றுக்கிட்டு, என்னது இவன் கை நல்லா தானே இருக்குது, இவன் கால் நல்லா தானே இருக்குது, அவன் கை காலில் நல்லா தானே இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு சொல்ல விரும்பலை நான். அப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படணும், தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும், தவறு செய்கிறவர்களுக்கு என்ன ஆகணும்? நல்லா இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறது விசுவாசிகளின் மனதிலும் அந்த எண்ணங்கள் வருகக்கூடாது, வருகிறதுன்னு நான் சொல்கிறேன். என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க எப்படி நல்லா இருக்கலான்னு. நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் கிடையாது. ஆண்டவரே பார்த்து அவங்கள நல்லா வச்சுருக்கும் போது உங்களுக்கு எனக்கு என்னன்னு நான் கேட்குறேன். நமக்கு வேகம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது. ஆண்டவரே அவங்க நல்லா வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் நானும் பார்த்து அதை செஞ்சிட முடியும்? சொல்லுங்கள். அதனால் அந்த பக்குவம் வேணும். நான் சொல்ல வந்தது என்ன, நமக்கு அந்த மன பக்குவம் வேணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, யார் என்னிடத்தில் வாருங்கள், வந்து என்ன செய்யணுப்பேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்குங்கன்ற இந்த நல்ல குணத்தை, இந்த சுவாபத்தை, இந்த பழக்க வழக்கத்தை கற்றுங்க. அதுக்கு தான் உங்களை வாங்கன்றார். ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை கை கொண்டு நடங்க, அவரை அறிந்திருக்கிற அறிவில் வளருங்க. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்கு வராமல் எல்லாம் தெரியும், எல்லாம் அறியணும், என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்க முடியுமான்றது தான் கேள்வி. இதை கை கொள்ளாமல், இதன்படி நடக்காமல் உன் வாழ்க்கையில் நீ திருப்தியை காண முடியாத, நீ திருப்தியை அடைய முடியாத, உனக்கு அதிருப்தி தானே மிஞ்சி நிற்கும். அப்போ அதிருப்திக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க, சொல்கிறேன். முடிச்சிடும். 2வது வசனம். இப்படி செய்கிற மனுஷனோ 55:2 நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். போதும் போதும் போதும். கவனிங்க. என்னது? இன்றைக்கு திருப்தி செய்யாத, கிடைக்காத காரியங்களுக்காக மனிதர்கள் நேரத்தை செலவு பண்ணுகிறார்கள், பணத்தை செலவு பண்ணுறாங்க,
பிரயாசத்தை செலவு பண்ணுறீங்க. அதுக்கு போய் நேரத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், திருப்தி செய்யாததுக்கு போய் ஏன்ப்பா நீ இப்படிலாம் செலவு பண்ணிட்டு கிடக்குறேன். பணத்தை செலவு பண்ணுறீங்க, நேரத்தை செலவு பண்ணுறீங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நேரம் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் கணக்கு பார்க்குறது. என்ன கணக்கு தெரியுங்களா? டைம் ஆயிடுச்சே, இன்னும் முடிக்கல, அவரு சீக்கிரமே முடிக்க மாட்டேறாரு அவர். இதில் வந்து இங்கே கணக்கு பார்க்கறதுங்க. மற்றதெல்லாம் கணக்கு இல்லாமல் நேரத்தை செலவு பண்ண வேண்டியது. இதில் தான் கரெக்டாக கடைபிடி பண்ண வேண்டியது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு போகுது, சரி ஒரு புரோஜனமான வார்த்தை தானே, தேவையான வார்த்தையை சொல்கிறாங்கன்னு எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. நானும் பார்த்துட்டேங்க. சபைன்னு கிடையாதுங்க, ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு விசேஷ கூட்டம் அல்லது ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு துக்க காரியமாக இருக்கட்டும், நல்ல காரியமாக இருக்கட்டும், நம்ம ஜபத்துக்குன்னு கூப்பிட்ட போனாக்கா சீக்கிரம் முடிச்சிருங்க. இங்கே பாருங்க, போய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கேளுங்களேன் கதையா. போய் நேரம் வளர்த்தாதீங்க. அப்போ என்ன ஒரு முத்திரை குத்துறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டாலே நேரத்தை தான் வளர்த்துவேன்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு ஒன்று இல்லையா. அப்போ இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் இதெல்லாம் அனாவசியமான காரியங்கள். வந்தோமா கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பாட்டு பாடுறது, இங்கே பாருங்க, பாட்டு பாடுறது, கை தட்டுறது, இந்த பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் சபையோடு வச்சுக்கிங்க. இந்த ஊரில் வந்து தெருவில் தான் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. என்னங்க இது? எப்படி நீ திருப்தியாக இருப்ப நான் கேட்குறேன். புரியல. அதை தான் சொல்கிறேன், அவர்கள் அவரை அறிகிற இல்லை. அப்புறம் எங்க வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்? தெளிவாக எழுதியிருக்குது, திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் செலவு பண்ணுறிய? அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நீ பார்க்குற. நெவர். நீ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறிய? முடியாது. நான் சவால் விடலை. இன்னொரு வசனத்தை இதற்கு இணையாக நான் காட்டுகிறேன். பக்கம் 1090 பக்கம் எடுத்துக்கலாம். ஆகாய் முதல் அதிகாரம் 5வது வசனம். ஆகாய் முதல் அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1090. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. பார்த்தீங்களா? சாப்பிட்டும் திருப்தி கிடையாது, உழைச்சும் திருப்தி கிடையாது, சம்பாதிச்சும் திருப்தி கிடையாது. பாருங்க, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை? குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன், சம்பளத்தை வாங்குகிறவன், கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதோட சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நிறைய இருக்கு, இது முடியல, செய்தி முடியல, நேரம் முடிஞ்சிச்சு. நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இதை உங்களால் கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கடைசியாக வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? திருப்தியாவீர்கள். நீங்கள் திருப்தியாக இருக்கணும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ திருப்தியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்யுங்க. அப்போ நீங்கள் திருப்தி அடைவீங்க. எனவே நீங்கள் திருப்தி அடையக்கூடாதபடிக்கு உங்களுக்கு எதிரான செயல்கள், கிரியைகள், எண்ணங்கள், போராட்டங்களை பிசாசு கொண்டுட்டு வருவான். வராதுன்னெலாம் நான் சொல்லலை, வரும். அதை எதிர்கொண்டு, அதை எதிர்த்து நின்று வாழ்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம திருப்தியாய் வாழணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரும் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். நான் என்ன செய்வேன்? நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை. மனதில் ஒரே கவலை, துக்கம், துன்பம், துயரம், ரொம்ப ஒரு விரக்தி, ஏமாற்றம். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்து சம்பாதிச்சு சம்பளம் வாங்கி ஒரு திருப்தி இல்லை தான். எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஆனாலும் குடும்பத்தில் ஒரு திருப்தி இல்லையே. எல்லாம் இருந்து எனக்கு ஏதோ ஒரு இல்லாத போல வெறுமையாக இருக்கிறதே.
நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, திருப்தி இல்லையே. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீபாலாதார கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்த வருகிறார். தீபாலாதார சந்தனி மீராக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ஆவினால் நிரப்பணும். ஓ தீபாலாதார சந்தினி மீராந்தலானே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Jesus. Hallelujah. தீபாலாதார சதரந்தரியாதலாக. ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மாறுதல் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வசனங்களினாலும் நீர் இந்த சபை மக்களை திருப்தி ஆக்குவீராக. வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இறங்கி கிரியை செய்வீராக. நீர் அவர்களை ஆளுகை செய்யும். ஆண்டுக்குள் ஒப்பு கொடுத்த அனைவர் மீது உடைய கிருபை இறங்கட்டுமாயா. உடைய இரக்கம் இருப்பதா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின்படி வாழ, உடைய கற்பனை கை கொண்டு வாழ, அதை கடைப்பிடிக்க, உம்மை அறிந்திருக்க அறிவிலே இன்னும் வளர்ந்து சாட்சியாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கையை மாற்றுங்க, சுவாபங்களை மாற்றுங்க, குணங்களை மாற்றுங்க, சிந்தையை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க. உம்மை போல மாற, உம்மை போல வாழ, உமக்காக வாழ நீர் கிருபை செய்யும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.